ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த அருப்பே என்கிற மருத்துவத்தை படிக்கக்கூடிய மாணவன் 1926 ஆகஸ்ட் மாதம் அவருடைய 19வது வயதில் லூர்து நகருக்கு போகிறார். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த இடத்திற்கு இவர் போனது ஏதோ இவர் அன்னை மரியாள் மீது கொண்ட அன்பினால் அல்ல, மாறாக அவருடைய சகோதரிகள் அங்கு சென்றிருந்தார்கள். அந்த சகோதரிகளை சந்திப்பதற்காக இவர் அங்கு போகிறார். இவர் அங்கு சென்ற அந்த தருணத்திலே நிறைய நோயாளிகளை அங்கு பார்க்கிறார். நிறைய நோயாளிகள் அங்கு வந்து அன்னை மரியாளுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறார்கள், சுகத்தை வேண்டி அழுது கொண்டிருக்கிறார். மருத்துவத்தை படிக்கக்கூடிய இந்த மாணவன் அதையெல்லாம் பார்க்கிற பொழுது சற்று வேடிக்கையாக அவருக்கு தென்பட்டது. மருத்துவத்தினால் தான் நோய்களை சுகப்படுத்த முடியும், ஆனால் இவர்கள் ஏன் இங்கு வந்து ஜெபிக்கிறார்கள் என்கிற அந்த எண்ணமானது இவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. இவருடைய நண்பர்கள், இவருடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருமே மருத்துவத்தின் மூலமாக மட்டும்தான் நோய்களை சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கூட இவர் நம்பியிருந்தார். அப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு முறை அங்கு ஆயிரவர்கள் நற்கருணை ஆண்டவரை தம்முடைய கரத்திலே சுமந்து கொண்டு நோயாளிகளை ஆசீர்வதிக்க வருகிறார். சக்கர நாற்காலியில் ஒரு இளைஞன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். 20 வயது இருக்கும் அவருக்கு. போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர். அவருடைய தாயார் தம்முடைய மகனுக்காக அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார். மாதாவே இரக்கம் காட்டும், ஆண்டவரே காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆயிரவர்கள் இந்த நோயாளியை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது எழ முடியாமல் சக்கர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டிருந்த இந்த நபர் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார், அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்லுகிறார். எல்லோரும் பார்க்கிறார்கள். அது ஒரு அதிசயமான தருணம் அது. ஏனென்றால் இவர் முழுமையாக சுகம் பெற்றிருந்தார். இதையெல்லாம் இந்த அருப்பே என்கிற அந்த மருத்துவமானவன் பார்க்கிறார். எப்படி இது நடக்கும்? எப்படி இது சாத்தியம்? நம்ப முடியவில்லை. குழப்பமான சூழ்நிலை. இந்த குழப்பத்தோடு அவர் தான் படிக்கக்கூடிய இடத்திற்கு மீண்டுமாக போகிறார். ஒரு 3 மாதங்கள் இதையே நினைத்து அவர் குழம்பிக் கொண்டிருந்தார். எப்படி இது நடந்தது? மருத்துவத்தினால் மட்டும்தான் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்பினேன். ஆனால் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே சுகம் கொடுக்கிறார். எப்படி இது நடக்கிறது என்று அவர் கொஞ்சம் குழம்பி போயிருந்த தருணத்திலே தெளிவான முடிவு எடுக்கிறார். குருத்துவத்திலே சேருகிறார். இயேசு சபையில் சேர்கிறார். குருவாக அபிஷேகம் செய்யப்படுகிறார். அந்த சபைக்கே சபை தலைவராக உயர்த்தப்படுகிறார். இவர் தம்முடைய சாட்சியாக சொன்ன காரியம்தான் இப்போது உங்களோடு பகிரப்பட்ட அந்த செய்தி. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார். இதை அருப்பே என்கிற அந்த அருட்தந்தை புரிந்து கொண்டார். அதை சாட்சியாக சொன்னார். தம்முடைய வாழ்வை அவர் மாற்றிக்கொண்டார். நம்முடைய வாழ்விலும் கூட அன்னை மரியாள் நமக்காய் பரிந்து பேசுகிறார். நம்முடைய குடும்பங்களிலே நாம் படுகிற அந்த வேதனைகள், கஷ்டங்களை அன்னை மரியாள் பார்க்கிற பொழுது நம் அன்னை மரியாளின் பாதத்திலே மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள் நமக்காய் பரிந்துரை செய்கிறார். கானாவூர் திருமணத்திலே பரிந்துரை செய்த அதே அன்னை மரியாள் இன்று நம்முடைய குடும்பங்களிலும் பரிந்துரை செய்கிறார். அற்புதம் செய்வது, அதிசயம் செய்வது எல்லாம் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதிலே மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் நமக்காய் பரிந்து பேச நமக்கு ஒரு தாய் இருக்கிறார் என்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்வோம். நமக்காய் பரிந்து பேச நம்மோடு நம் தாய் இருக்கிறார். அந்த எண்ணத்தில் நாம் பெருமிதம் கொள்வோம். இந்த அன்னை மரியாள் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்களுடைய வாழ்விலே கண்டிப்பாய் பரிந்து பேசுவார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பு தாயே அன்னை மரியாளே, இதோ நீதாம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். உம்முடைய பரிந்து பேசுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயே, உம்மை தேடி வந்திருக்கிறோம். அன்பு தாயே, நீர் பரிந்து பேசினால் எங்கள் கஷ்டமெல்லாம் கூட சுகமாய் மாறிப்போகும். இயேசுவிடம் பரிந்து பேசும். அன்பு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அன்பு தாயினுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்பவர் நீரல்லவா? எங்களுக்காய் இந்த அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறார். அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களின் வாழ்வில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஆமேன்.